என்ன மாப்பிள்ள நீ ஒரே படிப்பு படிப்புன்னு இருக்கிற? படிக்கிற பசங்க அப்படித்தான் இருக்கணும். அது முக்கடா. நான் டெய்லி செல்ல ஃப்ரீ ஃபயர் கேம் விளாடுறேன். எவ்வளோ ஜாலியாக இருக்கு தெரியுமா? மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இப்போ உனக்கு அப்படித்தான் இருக்கும். போக போக அது ஒன்று அடிமையாக்கிரும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம கிளாஸில் பாதி பேர் செல்ல கேம் விளாட்றானுங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு நாள் விளாண்டு பாடுறா, இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். என்ன ஜான், போலாமா? சரிப்பா, பாய்டா. பாய்டா. திருடம் திருதவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ. அவைகளுக்கு ஜீவன் உந்த இறக்கவும் அது படிப்பூரணப்படவும் வந்தேன். பிச்சை போடுங்க அம்மா. பாய் டேவிட், நான் கடைக்கு போகணும். ஓகே பாய்டா. ஹலோ தம்பி. என்னண்ணா? நீ ரொம்ப பிரைட்டா இருக்கியே. அப்படியா? ஆமா, உன்னை பார்த்தா ஃப்ரீ ஃபயர் கேம் விளாடுற பையன் மாதிரி தெரியுது. அப்படியா? ஆமா தம்பி, நான் சொல்ற கரெக்டாச்சப்பா? கரெக்ட்னே. சிட்டியில் உன்ன மாதிரி பிரைட்டான பசங்க நிறைய பேர் செல்ஃபோனில் ஆன்லைன் கேம் விளாண்டு லட்சாதிபதியாக இருக்கானுங்க. தெரியுமா உனக்கு? தெரியாதுமே. நீ கிராமத்து பையன்ல, அதான் தெரியல. நான்லாம் செல்ஃபோனில் கேம் விளாண்டு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்காக சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாடா. எனக்கு சொல்லித்தாங்கண்ணே. தாராளமாக சொல்லித்தரேன். தேங்க்ஸ்ண்ணே. முதல்ல கொஞ்சம் பணம் போடணும். கவலைப்படாத, முதல்ல உனக்கு பணம் நான் தரேன். நீ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் எனக்கு திரும்ப தந்துரு. ஓகேண்ணே. நீ நல்லா விளாண்டா ஆரம்பிச்ச உடனே உனக்கு காசு ஏற ஆரம்பிச்சிடும். போனஸ் கூட தருவாங்க. அப்படியா? ஆமா. சம்டைம்ஸ் நீ சரியா விளாடலன்னா காசு வராது, நீ தான் காசு கட்டுற மாதிரி வரும். பயப்படாத, முதல்ல உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ சொல்லு, நான் அனுப்புறேன். ஆனா நீ எனக்கு திருப்பி தந்துடணும். சரிண்ணே. உன்னோட செல் நம்பரை என் செல்ல சேவ் பண்ண பார்ப்போம். இந்தாங்கண்ணே, சேவ் பண்ணிட்டேன். டேவிட், ஓகே. உனக்கு கேம் டீடைல்ஸ் எல்லாம் இன்னைக்கு அனுப்புறேன். இன்னைக்கே போய் விளையாட ஆரம்பிச்சிரு. ஓகேண்ணே. நீ லட்சாதிபதி ஆகிற வரைக்கும் வீட்லையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் யார்கிட்டையுமே சொல்லாம சஸ்பென்ஸா விளையாடு. ஓகேண்ணே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணே. சக்சஸ். சக்சஸ். நம்ம பிசினஸ்ல உன்னோட பங்கு பெருசு மாப்ள. சூப்பரா நடிக்கலடா. நீலாம் சினிமாவுக்கு போனா உடனே சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற? ஆமா மாப்ள. இப்ப அந்த பையன் டேவிட் ஆன்லைன் கேமுக்கு அடிக்ட். சூப்பர். அவன் கிட்ட பணம் வாங்கிக்கிட்டே இருக்கான், நானும் அனுப்பிட்டே இருக்கேன். எப்படா திரும்ப வாங்குவ? கலெக்ஷனை சீக்கிரமா ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். டேய், அந்த பையன் தான் நடிக்கிறான்.
என்ன டேவிட்டு? அண்ணா இன்னைக்கு ஒரு நாள் பணம் போடுங்கண்ணா. எப்படி விட்டது பிடிச்சு வேணா. இந்த பார் டேவிட்டு, நீ நிறைய பணம் வாங்கிட்ட. எனக்கும் நிறைய செலவுகள் இருக்கு. உன்ன மாதிரி ஆன்லைன் கேம் விளாட ஆரம்பிச்ச பசங்கள்லாம் எங்கேயோ போயிட்டானுங்க. நீ தான் அப்படி பணத்தை விட்டுட்டு இருக்க. உங்கள்கிட்ட நான் தெரியாம சொல்லிட்டேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இந்த ஒரு தடவைண்ணா. அப்போ நீ ஒரு காரியம் பண்ணு. என்னடா பண்ணணும்? உன்னோட அப்பா பீரோல எப்படி பணம் வச்சிருப்பாரு, வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு என்கிட்ட சொல்லு. நான் ஒரு பிச்சைக்காரனை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். அவட கொடுத்து விட்ரு. என்ன? சரிண்ணா. இப்போ என்னோட அம்மா அப்பாவும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. நான் உடனே பார்த்து எடுத்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க காலையில அந்த பிச்சைக்காரனை அனுப்புங்க. ஓகே. மாப்பிள, அவரு தெரியும்ல? தெரியுமாப்ல. நாளையில இருந்து கலெக்ஷன் ஆரம்பிச்சிரு. ஓகே. அம்மா தாயே, பிச்சை போடுங்க அம்மா. பணம் பத்திரம். என்னடா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. அண்ணா பணம் போடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எவ்வளவு தானே கொடுக்குறது? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எப்படி விட்டதை பிடிச்சிருவேண்ணா. நீ பணம் எடுத்து உங்க வீட்டில் கண்டுபிடிக்கலையா? அவங்க தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்க அம்மாவோட தங்க நகைகள் எங்க வச்சிருப்பாங்க? லாக்கர்ல பாதி இருக்கும், பீரோல பாதி இருக்கும். அதுல ஒரு ஜோடி கமர் எடுத்துட்டு சொல்லு. நான் அந்த பிச்சைக்காரன் அனுப்புறேன். சைனா. அம்மா தாயே, பிச்சை போடுங்க அம்மா. தங்க கம்மல் இருக்கு, பத்திரம். ஏன் தம்பி இப்படி பண்ண? பெற்றோரோட கவனக்குறைவு. பையனுக்கு தனியா செல்போன் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா பையன் அந்த செல்போனை வச்சு என்ன செய்யறான்னு கவனிக்கணும் சார். செல்போனை உங்க முன்னாடி உட்காந்து பயன்படுத்த வைக்கணும். செல்போன்ல உள்ள அபாயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சார். தப்புதான் சார். தம்பி, இந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் சூதாட்டம். சூதுனா சூழ்ச்சி, தந்திரம், நயவஞ்சகம். சூது முழுக்க முழுக்க பிசாசினுடைய கிரியை. இந்த சூதான ஆன்லைன் விளையாட்டுகள்லாம் பண இழப்புலையும் உயிரிழப்புலையும் தான் முடியுது. இந்த ஆன்லைன் கேம்ஸால பணத்தை இழந்தவங்க இருக்காங்க, தற்கொலை பண்ணி தங்களோட வாழ்க்கை இழந்தவங்க இருக்காங்க, கொலை செய்யப்பட்டு தாய் தகப்பனை இழந்தவங்க இருக்காங்க. தெரியுமா உனக்கு? ஆனா இப்ப தெரிஞ்சிருப்பல்ல. ஆமா அங்கிள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு ஆண்டவர் இயேசு பிசாச பத்தியும் தன்னை பத்தியும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நீ நகையை கொடுக்கறத நல்லவேளை நான் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இன்னொரு அந்த கும்பலை பிடிச்சிருப்பாங்க, நீ கொடுத்து எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இல்லைன்னா
நீங்க இவ்வளோ இழந்திருப்பீங்க. தம்பி, இது படிக்கிற வயசு. இந்த வயசுல படிக்காட்டா வாழ்க்கை வீணா போயிடும். உன்னோட கவனத்தை படிப்புல வை. ஒரு ஆம்பிஷன் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஃபோக்கஸ்டாக இரு. ஆண்டவரோட தொடர்புலேயே இரு. சூது ஒன்று அணுகாது, வெற்றி ஒன்று அணுகும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நான் விளையாட்டு போல பின் விளைவுகளை பற்றி யோசிக்காம விளையாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வர முடியாமல் அடிமையாயிட்டேன். இப்போ என்னோட மனசு ரொம்ப தெளிவாக இருக்கு. நீங்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அங்கிள். குட். திருடன் திருடவும் கொல்லவும் அழுக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது படிப்பூரணப்பழவும் வந்தே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.